பெண்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதும் பார்க்கலாம் வாங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கலாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், உங்களுக்கும் தெரிஞ்சது தான். அது அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அரிசி வாங்குறதும் நல்லது. வெள்ளிக்கிழமையில் சமையலில் கீரை சேர்த்துக்கிறதும் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடக்கூடாது. அடுத்தது வெள்ளிக்கிழமையில் ஏதாவது பணம் பட்டுவாடாவும் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் அரிசி புடைக்கவும் கூடாது, அரிசியை வறுக்கவும் கூடாது. இதை பெண்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. வெள்ளிக்கிழமை செய்யக்கூடியது செய்யக்கூடாத சொல்லியிருக்கேன், இதை மனசில் வச்சுங்க. நேயர்களே, ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாயை குரு பகவான் பார்த்தாலும் சரி, அல்லது செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் கூட, அப்படி ஜாதகம் அமைஞ்சவங்களுடைய சொத்தை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விற்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது வில்லங்கப்படுத்தணுன்னாலும் வில்லங்கப்படுத்த முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்களே கூப்பிட்டு இனாமாக கொடுத்தா கூட அதை வாங்கிறதுக்கு யாரும் முன்னாடி வரமாட்டாங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை அவ்வளோ ஒரு வலிமையானதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளை குட்டிகளும் நல்ல சிறப்பாக இருப்பாங்க. இருந்தாலும் கூட இந்த ஜாதகர் அடிக்கடி வெளியூர் போக வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூரில் தான் அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் இந்த வீட்டில் பார்க்க முடியாத அவரை. அதனாலேயே மனைவி கூட அவர் சேர்ந்திருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லலாம். நேயர்களே, ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமையாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளை பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாட்டார், டீசெண்டாக இருக்க மாட்டார். ஆனால் அவங்களுக்கு நிறையா பெண்கள் மடிஞ்சிருப்பாங்க. நமக்கே பொறாமையாக இருக்கும், இவனுக்கெல்லாம் போய் எப்பட்றா மடியுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது மட்டும் இல்லாமல் நாம் எவ்வளோ வாட்டமாக இருக்கோம், எப்படி நம்ம டிப்டாப்பாக இருக்கோம், நம்மளுக்கு ஒன்று கூட மடிய மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு பொறாமையாக கூட இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் விருச்சக லக்னமாக இருந்து லக்னத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருந்து கண்ணியில் புதஞ்சிருந்தால் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு பெண்கள் மடிவாங்க அப்படின்னும் அவங்க அதிகமான பெண்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது எந்தளவு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது, அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நேயர்களே, இதில் உள்ள கருத்துக்கள் அனைத்துமே என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது தான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்.